நம்ம வீட்டை தினமும் சுத்தம் பண்ணுறோம், உடம்பையும் தினமும் சுத்தம் பண்ணுறோம். ஆனால் கடைசியாக நம்ம மனசை எப்போ சுத்தம் பண்ணோம்? வணக்கம், வாழ்க வளமுடன். உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு கட்டுப்படாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அது உங்கள் மனசு. இதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அதே விஷயத்தையே யோசிக்கும். கோவப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் அடுத்த நிமிஷமே வெடிச்சு போயிருப்போம். கவலைப்பட வேணாம்னு தெரியும், ஆனால் கவலை மட்டும் நிற்கவே நிற்காது. ஏன் தெரியுமா? நம்ம மனசோட ஓனர் மாதிரி வாழறதே இல்லை, அதுக்கு அடிமை மாதிரி தான் வாழறோம். இன்றைக்கி இந்த வீடியோ முடியும் போது மனசை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நிறுத்தணும், எந்த சூழ்நிலையிலையும் அமைதியாக இருக்கிறது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மனசு நம்ம பேச்சை ஏன் கேட்காது? நான் உங்களிடம் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் சொல்கிறேன். இப்போது ஒரு நிமிஷம் கண்களை மூடிட்டு உங்கள் மனசில் என்னென்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு மட்டும் கவனிங்க. எவ்வளோ வேகமாக ஓடுது தெரியுமா? நாளைக்கு ஆஃபீஸ், இஎம்ஐ கட்டணும், பிஸ்னஸ் பற்றி யோசிப்பீங்க, ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், அதுக்கப்புறம் ஃபேமிலி பற்றி யோசிப்பீங்க, ஹெல்த் பற்றி யோசிப்பீங்க. எண்ணங்களுக்கு பிரேக் என்பதே கிடையாது. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த நிமிஷத்துக்கு அவசியமா? பெரும்பாலான பதில் இல்லை. ஆனால் அந்த எண்ணங்கள் நம்ம அனுமதி கேட்டு வருதா? இல்லை. அதுதான் பிரச்சனை. ஒரு சின்ன உதாரணம். நாளைக்கு காலை 10 மணிக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மீட்டிங் முக்கியம்தான், ஆனால் அதை இன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு யோசித்தா மீட்டிங் சீக்கிரமாக வரப்போகுதா? இல்லை, அப்படி தானே? ஆனால் உங்கள் தூக்கம் போயிடும், அதை பற்றி நினச்சி உங்கள் எனர்ஜி போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மனசுக்கிட்ட இப்படி சொல்லணும், இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், ஆனால் நாளைக்கு காலை 10 மணிக்கு, இப்போ வேண்டாம், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும். இதை கேட்ட உடனே உங்கள் மனசு கேட்குமா? அதுதான் எல்லோருக்கும் சந்தேகம். மனசு நம்ம பேச்சை கேட்குமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து வெளியே வாங்க கொஞ்சம் பேசணும்னு கூப்பிடுறாரு. நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், 1 மணி நேரம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் போயிடுவார், சரியா? அவர் ஏன் போனார்? ஏன்னா நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் ஃபாலோ பண்ணினார். அதே மாதிரி உங்கள் பாஸ் ஏதாவது சொல்லும்போது நீங்களும் கேட்குறீங்க. அதாவது மற்றவர்களின் மனசு நம்ம பேச்சை கேட்குது, நம்ம மனசும் மற்றவங்களோட பேச்சை கேட்குது. அப்படி இருக்க நம்ம மனசு மட்டும் நம்ம பேச்சை ஏன் கேட்கக்கூடாது? காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான். நாம் எல்லோருக்கும் இந்த வேலை செய், அந்த வேலை செய்யின்னு உத்தரவு போடுவோம். ஆனால் நம்ம மனசுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு வேலையும் நம்ம இதை செய்ய அதை செய்யின்னு சொல்ல மாட்டோம். அந்தமாரி யோசிக்க டைம் கொடுத்ததே கிடையாது. எண்ணம் வந்தால் அதோடு சேர்ந்து ஓடுறோம், கோபம் வந்தால் அதுக்கு பின்னாடி ஓடுறோம், பயம் வந்தால் அதையே நம்பிடுறோம். ஒரு தடவையாவது இது இப்போ தேவையில்லை, பிறகு வா அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம். நீங்கள் இப்போ கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்க, என் மனசுக்கு ஓனர் நான் தான். இப்படி எழுதுறது கூட உங்கள் மைண்டுக்கு ஒரு புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அடுத்த பகுதியில் நம்ம வீட்டை தினமும் சுத்தம் பண்ணுறோம்,
உடம்பையும் தினமும் சுத்தம் பண்ணுறோம். ஆனால் கடைசியாக நம்ம மனசை எப்போ சுத்தம் பண்ணோம்? பல வருஷங்களாக சேர்ந்து கிடக்கும் மனசுக்குள்ளே இருக்கிற குப்பை எப்படி நம்ம சந்தோஷத்தை திருடுது என்பதை பார்க்க போகிறோம். அதை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.